Let's turn our Bibles to Joshua 23:14. யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Joshua says, every promise the Lord has given has fulfilled. யோசுவா சொல்லுகிறார், தேவன் தனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறினதாம். Not one has failed. ஒன்றும் தவறி போகவில்லை. To be victorious, வெற்றி வீரர்களாய் இருக்க we need to வேண்டுமானால் cling on to God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். Look at David. தாவீதை பாருங்கள். David holds on to God's promise. தாவீது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறார். And he wisely, with the name of the Lord, goes into the battlefield. ஆகவே மிக ஞானமுள்ளவராய் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டு யுத்தகளத்துக்குள் புகுந்தார். Finally, what happens? கடைசியாக நடந்தது என்ன? David swings a stone right in the forehead of Goliath. தாவீதோ ஒரு கல்லை தன் கவனில் வைத்து நேரடியாக கோலியாத்தின் நெற்றிப்புட்டில் பதியும்படி சுழற்றி Goliath எறிந்தார். falls down with his face to the ground. கோலியாத் முகங்குப்புற தரையிலே வீழ்ந்தான். Goliath loses and David wins. கோலியாத் தோற்று போனான், தாவீதோ ஜெயித்தார். Because he bore the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை அவன் சுமந்து சென்றபடியினார். Because he held on to God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் தாவீது பற்றிக் David கொண்டதினால் won. தாவீது ஜெயித்தார். So to fight the battles of this world, ஆகவே இவ்வுலகத்தின் யுத்தங்களை we don't need போரிட a வேண்டுமானால் scepter, we don't need a sword, நமக்கு ஒரு செங்கோலும் தேவையில்லை, ஒரு We don't need பட்டயமும் weapons. தேவையில்லை, நமக்கு போராயுதங்களும் we தேவையில்லை. only need the promise of God. நமக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரமே. Even now the Lord is going to fill you with the Holy Spirit. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தர் உங்களை நிரப்பப் போகிறார். Shall we all close our eyes நாம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? and look up to God தேவனை நோக்கி பார்ப்போம். and say, Lord, சொல்லுவோம், கர்த்தாவே, fill me with this Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவீராக. Come on, let's all open our hearts and just cry out to the Lord பாருங்கள், நாம் எல்லாரும் இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி கதறி and கூப்பிடுவோம். ask the Lord for this Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவரை தரும்படி கர்த்தரிடத்தில் கேட்போம். Lord, I want to be number one. கர்த்தாவே, நான் முதலாளாக இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be victorious. கர்த்தாவே, நான் வெற்றி வீரராக வாழ விரும்புகிறேன். Lord, I don't want failure anymore. இனி என் வாழ்க்கையில் நான் தோல்விகளை சந்திக்க விரும்பவில்லை. Lord, I don't want any failure. கர்த்தாவே, எனக்கு தோல்விகளே வேண்டாம். I don't want any more fear. இனியும் எனக்கு எந்த பயத்திலும் நான் வாழ விரும்பவில்லை. I don't want any more இனி losses. எனக்கு இழப்புகளே வேண்டாம். Jesus, I want to be victorious. இயேசுவே, நான் வெற்றியாளராய் இருக்க விரும்புகிறேன். Jesus, I need your Holy Spirit. இயேசுவே, எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தேவை. So come on, everybody, ask him. பாருங்கள், எல்லாரும் அவரிடத்தில் கேளுங்கள். Now is your இது time. உங்களுடைய நேரம். Now is your time. இப்பொழுதுதான் உங்கள் நேரம். Now is your time. இதுதான் உங்கள் நேரம். Just open your heart. இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள். Open your mouth வாயை திறந்து கொள்ளுங்கள். and say, Jesus, சொல்லுங்கள், இயேசுவே, make me your servant. என்னை உம் சேவகனாக மாற்றும். Use me as your என்னை servant. உம்முடைய சேவகனாக பயன்படுத்தும். I will go anywhere you want me நான் to. எங்கே போக நீர் சொன்னாலும் அங்கே நான் செல்வேன். I will do anything you want me நான் to. எதை செய்யபடி சொன்னாலும் நான் அதை செய்வேன். I will speak anything you want me to. நீர் என்னை எதை பேச சொன்னாலும் நான் செய்வேன். I am only your servant. நான் உம்முடைய சேவகன் தான். Come on, tell him. அவர்களிடத்தில் சொல்லுங்கள். Tell him. சொல்லுங்கள் அவரிடத்திலே. I'm all yours, ஆண்டவரே, Lord. நான் முழுவதும் உமக்கே உரியவன். I am yours. நான் உம்முடையவன். I am நான் yours. உம்முடையவள். I am நான் yours. உமக்கே சொந்தம். Come on, tell him. சொல்லுங்கள் அவரிடத்திலே. Just shout to him அவரிடத்தில் சத்தமிட்டு சொல்லுங்கள். and say, Jesus, இயேசுவே, I'm yours. நான் உமக்கே சொந்தம். I'm நான் yours. உம்முடையவன். I'm நான் yours. உம்முடையவள். Just use me, என்னை Lord. பயன்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all the எல்லா honor. கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். Give you all the praise. இவைகளை எல்லாம் உமக்கே ஏறெடுத்து படைக்கிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி.